Exercise 2.2 second sum. If m, n are natural numbers, for what values of m does 2 power n into 5 power m ends in 5? அப்போ m என்கிறது நேச்சுரல் நம்பர்ஸும் கொடுத்துட்டாங்க. நம்ம m ஓட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் 2 பவர் n இன்ட்டு 5 பவர் m ends in 5. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணையில் அதோட டிஜிட் எண்ட் ஆகிறது வந்து 5ல் எண்ட் ஆகும். அப்போ எம்மோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். இப்போ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எழுதிட்டோம் 2 பவர் n இன்ட்டு 5 பவர் m. இப்போ ஜென்ரலாக வந்துட்டு 2க்கு என்ன பவர் போட்டாலும் அது ஒரு ஈவன் நம்பராக தான் வரும். ஸோ ஈவன் நம்பர் கூட ஒரு ஆட் நம்பர் மல்டிப்ளை பண்ணலையும் நமக்கு என்ன தான் கிடைக்கும், ஈவன் நம்பர் கூட நமக்கு மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சர் என்னவா தான் வரும், ஈவன் நம்பராக தான் வரும். ஈவன் நம்பர் கூட எந்த நம்பர் இது இப்போ ஜென்ரலாகவே ஒன்று செஞ்சு பார்ப்போம். ஈவன் நம்பர் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ 2 இன்ட்டு 11 ஏதோ ஒன்று பண்ணுறோம், என்ன கிடைக்கும் 22, ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். இப்போ ஒரு 4 இன்ட்டு 6 இது ரெண்டுமே ஈவன் நம்பர் ஆகிடுச்சு. ஓகே பரவாயில்ல. 6 4s are 24. இப்போ நமக்கு 8 இன்ட்டு 3 8 3s are 24. அப்போ நமக்கு ஒரு ஈவன் நம்பர் கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் கிடைக்கல ஈவன் நம்பராக தான் இருக்கும் ஜென்ரலாக. இப்போ இங்கே இருக்கிறது 2 பவர் n இன்ட்டு 5 பவர் m தானே இருக்குது. எம்ங்கிறது நேச்சுரல் நம்பர் கொடுத்துறாங்க. நம்ம எம்மோட வேல்யூ ஃபைன் பண்ணும். அப்போ n வந்து நேச்சுரல் நம்பர்னு சொன்னனால என்னுக்கு பேர் நமக்கு லெட் n ஈக்குவல் டு 1 2 3 எக்ஸெட்ரான்னு எழுதிக்கிறோம். இங்கே என்னுக்கு பேர் நம்மளே ஒரு வேல்யூ கொடுத்து செஞ்சு பார்ப்போம். 2 பவர் 1 இன்ட்டு 5 பவர் m 2 பவர் 2 இன்ட்டு 5 பவர் m 2 பவர் 3 இன்ட்டு 5 பவர் m 2 பவர் 4 இன்ட்டு 5 பவர் mனு செய்கிறோம். இப்போ 2 பவர் 1ங்கும்போது என்னது 2 தான். 2 இன்ட்டு 5 நமக்கு பண்ணுவோம். 5 2 7 10 தான். இப்போ 2 பவர் 2னா என்னது 2 2s are 4. 2 பவர் 3னா 2 2s are 4 4 2s are 8. 2 பவர் 4னா 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16. என்னதான் இருந்தாலும் இது எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 2 தான். அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 வரையில் கிடைக்கிற ஆன்சர் என்னவாக தான் இருக்கும், ஈவன் நம்பராக தான் வரும். ஸோ எண்டிங் டிஜிட்டு நமக்கு ஈவனாக தான் இருக்கும். இங்கே நமக்கு இன்ட்டு 5ஆல் பண்ணுறதுனால கண்டிப்பாக எண்டிங் டிஜிட் என்னவாக இருக்கும், 0வாக தான் இருக்கும். ஓகே, ஆனால் நமக்கு எண்டிங் டிஜிட் 5 வரையில் தான் எம்மோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இருக்கிறனால ஸோ 2 பவர் n இஸ் அன் ஈவன் நம்பர். இது வந்து ஈவன் நம்பர். அதேமாதிரி எண்டிங் வித் 5 இஸ் ஆட் நம்பர். நமக்கு வந்துட்டு 2 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் ஈவன் நம்பராக தான் கிடைக்கும். அதுதான் எழுதியிருக்கோம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இது. ஸோ 2 பவர் n இஸ் அன் ஈவன் நம்பர். இது வந்து ஒரு ஈவன் நம்பராக தான் இருக்கும். ஆனால் நமக்கு எண்டிங் டிஜிட் 5ன்னு சொல்லியிருக்காங்க. எண்டிங் டிஜிட் 5னா அது என்னவாக இருக்கும், ஆட் நம்பராக இருக்கும். எண்டிங் டிஜிட் 5ஆக இருக்கனால அது ஆட் நம்பராக இருக்கும். ஆனால் 2 கூட மல்டிப்ளை பண்ணாலும் ஆட் நம்பராக வராது, ஈவன் நம்பராக தான் வரும். ஸோ therefore 2 பவர் n இன்ட்டு 5 பவர் m இஸ் ஆல்வேஸ் as n with 0. நமக்கு இது வந்து n with 0வாக தான் இருக்கும். அதனால் இதுக்கு என்ன ஆகிடும், வேல்யூ வந்து நமக்கு இல்லை. அதனால் இதோட வேல்யூ வந்துட்டு there is no value of m such that the number 2 power n into 5 power m ends with 5. அதனால நமக்கு 2 power n into 5 power mக்கு வந்துட்டு mக்கு வேல்யூ வராது. அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகே.